நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாரி ஒரு வேலை, நமக்கு பிடிச்ச மாரி ஒரு வாழ்க்கை அப்படி அமையுமான்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். நமக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழும் போதும், பிடிக்காத வேலையை செய்யும் போதும் நம்ம எது செஞ்சாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது தப்புன்னு இந்த உலகம் நம்மளை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கும். அப்படி நமக்கு பிடிக்காத வேலையை செய்யும்போது மறதின்ற மனநோய் இங்கே நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க. அப்படி மறதினால் ஏற்படும் விளைவு எதுக்கடி சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு தெரிஞ்சு நீ ஒர்க் பண்ற டைம்ல ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியுமில்ல? நான் மறந்துட்டல. நீ எப்ப பார்த்தாலும் மறந்துட்டேன். ஆமாண்டி, மறந்து தாண்டி விட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி. ஹலோ, யாரு? பேர் என்னப்பா? விக்கியா? ஆமா. லைசன்ஸ் காமிச்சியா? வாங்கினியா? எந்துதான்? டேய், ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறா. என்னடா தனோட்டா பேசுற? லைசன்ஸ் வந்து வாங்கிக்கடா எருமை. ஓகே. ஹலோ பா, சாரிப்பா, நேற்று கோமா பேசினதுக்கு. சரி விடுங்க, எப்போதும் பேசுறது தானே. சரி விடு. பொண்ணு என்ன பண்றா? அவளா விளையாண்டுட்டு. இனிமே நமக்குள்ள வந்து சண்டையே வரக்கூடாது. சரிடி, நான் ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்றேன். பாப்பாவை பார்த்துக்கோ. பாய். ஓகே பாய். வணக்கம். பாராட்டும் குணம் என்னோடு எப்போதுமே கலந்து விட்ட ஒன்று. எந்த செயலையுமே பாராட்டும் போது விளக்கு சுடர் விட்டு எறிவதை போல செய்பவர் முகத்தில் வெளிச்சம் தோன்றும். அதுவே அவரை உந்துதலோடு கொண்டு செல்லும் ஆயுதம். ஹலோ. ஏய், அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. இந்த மாசம் மெடிக்கல் செக்கப்புக்கு பணம் இல்லடா. அப்பாவுக்கு சுகர் மாத்திரை வேற இல்ல. கொஞ்சம் பணம் அனுப்புப்பா. சரிங்கம்மா, நாளைக்கு ரெடி பண்ணிட்டு அமௌண்ட்டை போட்டுடுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ரூம் போயிட்டு கால் பண்ணுறேம்மா. சொல்லுடி, ஆபீஸ்ல இருந்தா தான் போன் எடுக்க முடியல. இந்த வாரம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இல்ல எப்பயும் போலதானா? ஆபீஸ்ல லீவ் கேட்டிருக்கேன்டி. கண்டிப்பா இந்த வாரம் வந்துருவேன். இல்லப்பா, நம்ம கல்யாணாலையும் மறந்துட்ட, என்னோட பர்த்டேவையும் மறந்துட்ட, ஆனா இதையும் மறந்துட்டியோன்னு. எப்ப பார்த்தாலும் மறந்துடுவேன். போன வை ஃபர்ஸ்ட். வாசக்தி, நான் 2 days லீவ் வேற எடுக்கிறேன். ஒர்க் முடிச்சிட்டு கிளம்புவோம். சார், நான் 2 days லீவ் சார். மண்டே வந்து கண்டிப்பாக முடிச்சிடும் சார். ஹலோ. டேய் சக்தி. ஆமாம்மா, எந்துதான். நான் 2 days லீவ் வரமாட்டேன்னு தெரியுமில்ல? சரி அங்கே வை. சொல்லிடி, உனக்கு என்னடி? பைக்ல போயிட்டு இருக்கீங்களா? ஓகே பார்த்து போங்க. பாப்பா திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா மறந்துடாம வாங்கிட்டு வாங்க. சரி வைடி. பைக்ல போயிட்டு இருக்கீங்களா? ஓகே பார்த்து போங்க. பாப்பா திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா மறந்துடாம வாங்கிட்டு வாங்க. ஓகே பார்த்து போங்க. ஹலோ சார், 198ங்களா? சார், அரியலூர் ஹைவேல சார் 2-wheeler ஆக்சிடென்ட் சார், ரொம்ப எமர்ஜென்சி. தாய், தந்தை, மனைவி, பிள்ளை இவர்களை நேசிக்க நீ மறந்தாலும் என்னை நேசிக்க நீ மறக்காதே.
என்னை மறப்பது நீ இறப்பதற்கு சமம். இப்படிக்கு தலைக்கவசம். சாலை விதிமுறைகளை நாம் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் நம் எல்லோருடைய நிலையம் ஏய், சக்தி. இப்படித்தான். ஆமாம்மா எந்துதான். நான் 2 days லீவ் வரமாட்டேன்னு தெரியுங்களா? ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டீங்க. ஓகே சார். ஆமாம்மா எந்துதான்.